எனக்கு வந்து குற்ற உணர்ச்சியா இருக்கு. இவ்வளவு வருஷங்கள் நான் கடந்து வந்துட்டேன். பட் நான் ஃபேமிலியோட வெளிய போய் இந்த வேலையே பிடிக்காம போயிட்டேன். ஆனா இப்போ வந்துட்டு எனக்கு அது குற்ற உணர்ச்சியா இருக்குன்னா, ஏன் அந்த வேலைய பார்த்தேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. இத நீ பண்ணல அப்படின்னா நான் உன் குடும்பத்த வந்துட்டு அழிச்சிருவேன். அவருமே மிரட்டப்பட்டு தான் கண்டிப்பா உன்னையும் நான் கொன்றுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த செய்தியிலேருந்து எனக்கு தெரியிற விஷயம் என்ன அப்படின்னா, கோவிலுங்கிறது என்ன? நம்ம நம்பி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போய் சாமி கும்பிடுற ஒரு இடம். அதுவும் இத்தனை ஆண்டு காலமா வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பிரசித்தி பெற்ற கோயில்னு சொல்லிட்டு தான் அந்த கோயில் நம்பி வர்றாங்க. கிட்டத்தட்ட 4000 பெண்கள் மாயம்ன்ற மாரி செய்திகள்லாம் சொல்றாங்க. எனக்கு அதுவே புரியல. ஆமாங்க, நம்பர்ஸே கரெக்டா இல்ல. 100 100க்கும் மேற்பட்ட இன்னொன்னு சொல்லணும்னா 10+ ஏதோ போட்டிருந்தாங்க. ஒரு பிரபலமான செய்தி, அதாவது வந்து ஒரு பத்திரிகை நிறுவனம் அவங்களுடைய வெப்பேஜ்ல போடும்போது 10க்கும் மேற்பட்டன்னு போட்டிருக்காங்க. நீங்க சொன்னதை வந்து ஆக்சுவலா நீங்க உடல் முழுவதும் அவர் மூடி இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, இதுல போட்டுறது எப்படின்னா படங்கள்ல காமிக்கிற மாதிரி, சினிமா படங்கள்ல காமிக்கிற தலையை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன கேப் விட்டுருந்தாங்க, அவர் ஒரு ஸ்லாட் மாதிரி போட்டு அதுல வந்து அவர் கண் பார்வை போட்டோ போடுறது மட்டும் அப்படின்ற மாதிரி இல்ல எழுதும் போது அப்படி எழுதி இருக்காங்கன்னு சொல்றாங்க.